முதல்ல ராசி பலன் பார்க்கறதுக்கு முன்னால என்னன்னா, இந்த மாத கிரக அமைப்பு அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். ஆவணி மாதம் கிரக அமைப்பு, அதாவது இன்றைய இப்போ தினபலன் சொல்லும்போது சொல்லுவோம் இன்றைய கிரக நிலை அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இன்றைய கிரக நிலைன்னு என்னன்னா, சந்திரன் மாத்திரம் மூவ் ஆகிட்டு போகிறது தான் இன்றைய கிரக நிலை சொல்றது. மாத கிரக நிலை அப்படின்னு சொல்லி நம்ம ஆவணி மாதம் அப்படின்னு மாத பலன் எடுக்கிறோம்னா சூரியனோட மூமெண்ட்டை வச்சு தான் அங்கே பலன் எடுப்போம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வருட பலன் எடுக்கும்போது வருட கிரகங்கள் இருக்கு. குரு, சனி, ராகு, கேது, இது வந்து வருட கிரகங்கள். அப்போ குரு வந்து ஒரு வருஷத்துக்கு ஒரு டிரான்சிட், ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போவார். அப்போ 12 ராசி அவர் ஒரு ரவுண்ட் அடிக்க 12 வருஷம். ஓகேயா? ராகு கேது ஒரு ராசிலேருந்து ஒரு ராசிக்கு போகிறதுக்கு 18 மாதம், அதாவது 1.5 வருஷம். ஒரு ராசிக்கு மாறதுக்கு, ஒரு ராசிலேருந்து அடுத்த ராசி போகிறதுக்கு 18 மாதம், அப்போ 1.5 வருஷம். அப்போ அவர் ஒரு சர்க்கிள் சுற்றி முடிக்கிறதுக்கு 18 வருஷம். ஆமாம். சனி வந்து ஒரு ராசிலேருந்து ஒரு ராசி போகிறதுக்கு 2.5 வருஷம் ஆகும். அப்போ 12 ராசி சுற்றி முடிக்கிறதுக்கு 30 வருஷம். அதனால தான் ஒரு பழமொழி என்ன சொல்லுவாங்க, 30 வருடம் வாழ்ந்தவனும் கிடையாது, 30 வருடம் வீழ்ந்தவனும் கிடையாதுன்னு சொல்லுவாங்க. ஏன்னா சனி ஒரு ஃபுல்லாக சுற்றி வரும்போது எல்லா ராசியும் டச் பண்ணிகிட்டே வந்துடுவார். அப்போ ஒரு ராசியில் வரும்போது ஏதாவது ராசியில் பிறந்த ஆளுக்கு அப்சை கொடுத்துருவார். அதுமாதிரி ரொம்ப ஓகோன்னு ஆடிக்கிட்டு இருக்கணும். சனி வந்து எப்பவுமே நீதிமான். அதனால தான் சனி பயிற்சிக்கு எல்லாரும் பயப்படுறது தான். அவருக்கு வந்து தப்பு பண்ணால் பிடிக்காது, பொய் பேசினா பிடிக்காது. சனிங்கிறது யாருன்னா எப்பவுமே பார்த்தீங்கன்னா கீழ் நிலை ஊழியர்களை குறிக்கக்கூடியது. அதாவது கொஞ்சம் அழுக்கான ட்ரெஸ்ஸு, ஒரு சமுதாயத்தை சுத்தப்படுத்தக்கூடிய வேலை செய்கிறவங்க, இவங்க எல்லாம் வந்து சனியோட கேரக்டர்ஸில் வருவாங்க. அவங்கள போய் நீங்கள் டீசிங் பண்ணுறது, அவங்கள இல்ட்ரேட் பண்ணீங்கன்னா காலக்கணக்கன் அப்படின்னு சொல்கிறது சனி. அவர் நோட் பண்ணி வச்சுக்கிட்டு வச்சு செய்வார். அப்போ என்னென்னா சனிக்கு எல்லாரும் பயப்படுறாங்க. அப்போ என்ன பண்ணணும், எல்லாரையும் சக மனிதரை மனிதராக மதிக்கணும், ஜாதி வேறுபாடு இல்லாமல் ஒரு கம்யூனிட்டியை சொல்லி ஒரு ஆளை கீழ்த்தரமாக பேசுறது இல்லாமல் இருக்கணும். அப்படிங்கிறது தான் சனியோட எந்த வேற்றுமை இல்லாமல் மனிதனாக பார்க்கணும். அப்போ அவரோட சுத்து வந்து 30 வருஷம், 2.5 வருஷம் ஒரு ராசிக்கு, 12 ராசிங்களை சுற்றி வரும்போது அவருக்கு 30 வருஷம். இது வருட பலன் பேசுறது. மாத பலன் பேசும்போது என்ன, சூரியன் வந்து ஒரு ராசியில் ஒரு மாதம் இருப்பார், 30 நாள். அடுத்த ராசிக்கு 30 நாள் கழிச்சு மாறிடுறாரு. 30, 31 அப்படின்னு அது இருக்கும். ஆடி மாதம் மாத்திரம் சில சமயம் பார்த்தீங்கன்னா 32 நாள் இருக்கும். ஸோ நார்மலாக எடுத்த 30 டேஸ், ஒரு 30 டேஸ் மூமெண்ட்டு சூரியனோட மூமெண்ட். அப்போ மாத பலன்கள் நம்ம பேசும்போது என்னென்னா, இந்த வருட கிரகங்களை பற்றி பெருசாக பேசுனா கன்ஃபியூஸ் ஆகும். அப்போ இந்த மாதம் பலன் கொடுக்கக்கூடிய ஆள் யாருன்னா சூரியன். தினபலன் பேசும்போது சந்திரன் ஒரு ராசியில 2.5 நாள் இருப்பாரு, அடுத்த ராசி மாறுவார். அப்போ சந்திரன் மூலம் அன்னைக்கு என்ன பலன் கிடைக்குதுன்னு பேசுறது தான் தினபலன். நான் சொல்றது புரியுதா? அது வருட பலன், மாத பலன், தினபலன். அப்போ தினபலன்ல வந்து சந்திரனை மெயினா எடுத்து நம்ம பேசுவோம். ராசி மாத பலன்ல சூரியனை மெயினா எடுத்து பேசுவோம். அப்போ இந்த சூரியன் இந்த ராசிக்கு வர்றதுனால என்னென்ன பெனிஃபிட் கிடைக்கும் அதை எடுத்துக்கிட்டா அது விஷயங்கள் எல்லாருக்குமே இருக்கும். ரெண்டாவது இன்னொன்று என்னன்னா, ராசி பலன்கிறது இப்போ அது ஓப்பனாகவே சொல்லிடுறேன். ராசி பலன்கிறதுலாம் ஒரு ஜஸ்ட் இந்த ராசிக்கு நல்லதா கெட்டதா அப்படிங்கிறது எதா இருந்தாலும் அவர்களுடைய சுய ஜாதகம்தான் வேலை செய்யும். சுய ஜாதகத்திலையும் தசாபுத்தியோட கணிதம் தான் அங்கே பெருசா ஆக்டிவேஷன் இருக்கும். நம்ம வந்து ஜாதகத்தையும் சொன்னாதான் நம்ம நீங்க சொல்றபடி 100% வரும்னு சொல்றோம், ஓரளவு பலன் எடுக்க முடியும். ஏன்னா ஒரே நாள்ல ஒரு ஹாஸ்பிட்டல்ல எத்தனை குழந்தை பிறக்குது, எல்லா குழந்தையும் ஒரே மாதிரி வாழுதான், அதே ராசி தான் இருக்கும், அதே நட்சத்திரம் தான் இருக்கும். ஒரு ரிக்ஷா வீட்டுல பிறந்த பிள்ளையும் இருக்கும், ஒரு பெரிய கம்பெனி வச்சிருக்க ஒரு குழந்தையும் பிறந்திருக்கும். ரெண்டோரோட லைஃபும் ஒரே மாதிரி இருக்கா? இல்லை. அப்போ அந்த லைஃப் வித்தியாசங்கள் ஏன் வருது? அதே ராசி தான், அதே நட்சத்திரம் தான், அதே டேட் ஆஃப் பர்த் தான், டைமும் அதே தான். அப்படி இருந்து ஏன் மாறுது? அப்போ நமக்கெல்லாம் தெரியாத ஒரு விஷயம் அங்கே வந்து இன்ட்ராக்ஷன் இருக்குது. ஜாதக கட்டத்தில் பெனிட்ரேஷன் இருக்கு. அப்போ அவங்களுக்கு தசாபுத்தியும் பார்த்தீங்கன்னாலும் ஒரே மாதிரி தான் இருக்கும். தசாபுத்தியும் மேக்ஸிமம் கிட்டத்தட்ட இந்த தசான அந்த தசால தான் ஓடிட்டு இருக்க போகுது. ஆனாலும் லைஃப் ஸ்டைல் ஏன் வித்தியாசம் வருது? அப்போ தான் ஜோதிடத்தில் என்ன சொல்றோம்னா 5, 9ன்னு எடுப்போம். பிறந்த நேரம்ங்கிறது லக்னம் 1ஆம் இடம், 5ங்கிறது அவர்களோட பூர்வ புண்ணியம், 9ஆம் இடம்ங்கிறது அவங்களோட பாக்கியம். அப்போ 5ங்கிறது நீங்க செஞ்சுட்டு வந்த புண்ணியம், 9ங்கிறது உங்க தந்தை வழியில வரக்கூடிய புண்ணியம். அப்போ இது எல்லாமே ஒரு ஜாதகத்துல ஜாதக கட்டம்னு சொல்றதுக்கு கீழே இது எல்லாமே ஒரு பேஸ்மெண்டா இருக்கும். அது ஜாதகத்தில் பெனிட்ரேட் ஆகும். அது இருக்கும். இந்த டேட்ல பிறகுறவன் அவன் ஏன் பணக்கார வீட்டுல பிறகுறான், இவன் ஏழை வீட்டுல பிறகுறான். ஒரே நாள்ல ஒரே நேரத்துல பிறகுறாங்க, ஆனா வெவ்வேறு வாழ்க்கை முறை, படிப்பு வேற, அந்தஸ்து வேற, எல்லாம் மாறுது. அப்போ என்ன விஷயம் அங்க நடக்குது? அவங்க செஞ்சுட்டு வந்த பலன்களை அனுபவிக்க போறார்கள். அப்போ கர்ம வினையை தீர்ப்பதற்கு தான் நம்ம எல்லாரும் பிறவி எடுத்திருக்கோம். இதை புரிஞ்சுக்கிட்டா இந்த ராசி பலன் வச்சுட்டு ரொம்ப எல்லாம் மண்டை காய்ச்சிக்கிட்டு இருக்க வேண்டாம். நம்மளுக்கு ஒரு நம்பிக்கையாக நம்ம பார்க்கணும். ஆனா நம்மளோட இதுக்கு என்ன நடக்கும் அவங்க தெரியணும்னா தெரிஞ்சுக்கணுங்கிறதுக்காக. அப்படின்னா ஜாதக கட்டத்தை பார்த்தாதான் அந்த விஷயங்கள் கிளியர் ஆகுமே தவிர ராசி பலன்ல வந்து ஒரு 30% இப்படிலாம் ராசி பலன்ல ஒரு தோராயமா நீங்க சொல்ல வேண்டீங்க. சரி. ஏன்னா இந்தியாவோட ஜனத்துக்கு இன்னைக்கு 140 கோடி கண்டிப்பா இருக்கிறது 12 ராசி. அப்போ ஒரு ராசிக்கு 10 கோடிக்கு மேல இருக்கிறாங்க. 10 கோடி பேருக்கு மேச ராசிக்குன்னா பலன் ஒத்துக்கிடுமா? இல்ல.
எனக்கு ஃபோன்லாம் வரும். ராசிபலன் நான் பேசிக்கிட்டு இருக்கிறேன் வேறு சேனலில், அதில் ஃபோன் பண்ணாங்க. சார் மேசராசிக்கு நல்லா இருக்கு, நீங்கள் கஷ்டப்பட்டுட்டு இருக்கேன் சார். பிறப்பு ஜாதகம் தான் பேசணும் எவ்வளவு தடவை சேனலில் சொன்னாலும் ஃபோன் இப்படியே தான் பண்ணிகிட்டு இருக்காங்க. இன்னும் அந்த அவர் அறியாமையை விட்டு வெளியே வர மாட்டேங்காங்க. அப்போ பிறப்பு ஜாதகம் நடக்கிற தசாபுத்தி இதுதான் ஆக்டிவேஷன் ஆகும். ரெண்டாவது ஃபேமிலி ஸ்டேட்டஸ் ஒன்று இருக்குது. ஒரு சாதாரண வீட்டில் இருந்துட்டு நான் அம்பானி மாதிரி வாழ முடியலையே, அதானி மாதிரி வாழ முடியலேன்னு சொல்லி என்ன பண்ண முடியும்? கண்டிப்பாக. அப்போ அந்த பூர்வ புண்ணியம் அந்த ஜாதகத்தில் பலமாக இருக்கும். அடுத்து மிதுன ராசி நேயர்களுக்கு எப்படி இருக்கு இந்த மாதம்? அடுத்து கடகம் ராசி நேயர்களுக்கு மாத பலன் எப்படி இருக்கு? கடகத்துக்கு அதிபதி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சந்திரன். ஏன் சந்திரனை கொடுத்துருப்பாங்கன்னா, சூரியன் தந்தை, சந்திரன் தாய். பிளானட்டோட உறவு முறையை எடுத்துக்கிட்டால் அப்படி தான் வரும். சூரியன் தந்தை, சந்திரன் தாய். செவ்வாய் வந்து தம்பி, மச்சான். புதன் வந்து தங்கை, மாமா, அதெல்லாம் குறிக்கும். குருங்கிறது ஆசிரியர்கள், நமக்கு கைடன்ஸ் பண்ணுறவங்கெல்லாம் குரு. சனிங்கிறது அண்ணன், சுக்கிரன்கிறது பெண்ணு, அதுக்கு மனைவி, அக்கா, அண்ணி, இவங்கெல்லாம் சுக்கிரன். இது பிளானட் வச்சு உறவு முறை எடுக்கிறதுக்கு இது ஈஸியாக இருக்கக்கூடிய ஒரு மெத்தடு. அப்போ சந்திரன் ஏன் கடகத்துக்கு சந்திரனை தாய்க்கு கொடுத்தாங்கன்னா, அது அந்த இடத்துக்கு பேரே என்னென்னா, கடகராசிக்கு பேரே என்னன்னா சுகஸ்தானம்னு பேர். கடகத்துக்கு பேர் வந்து சுகஸ்தானம். எதெல்லாம் உங்களுக்கு சுகம்? சொந்த வீடு இருந்தால் சுகம், வீடு மனை இருந்தால் 4 பிளாட் வச்சுருக்கேன்னு சொன்னால் சுகம், பெரிய கார் வச்சுருக்கேன்னா சுகம், அம்மா மடியில் தூங்குறது சுகமாக சுகம். அப்போ அந்த வீட்டுக்கு சுகஸ்தானத்துக்கு கொடுத்த கேரக்டர்ஸ் கிரைட்டீரியா அப்படின்னு சொன்னால் இந்த 4 விஷயத்தை கொடுத்துருப்பாங்க. வீடு, மனை, வாகனம், தாயார்னு கொடுத்துருப்பாங்க. அதனால தான் அங்கே கொண்டு போய் சந்திரனை வந்து ஆட்சியாக வச்சாங்க. அந்த வீட்டுக்கு ஓனர் யாருன்னா சந்திரனை வச்சாங்க. சந்திரன்னா தாயார். அப்போ தாய்மை உணர்வோடு இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரங்க. இவங்களுக்கு ஒரு பொது விஷயத்துக்கு வான்னு கூப்பிட்டா லேசில் வரமாட்டாங்க, வாய் பேசுவாங்க, வரமாட்டாங்க. முதல்ல என் வீடு, என் பொண்டாட்டி, என் பிள்ளைகள் இதெல்லாம் முடிச்சு குடும்பத்தை பார்த்துட்டு அப்புறம் தான் வெளியே வரவாங்க. ஆனால் பேச்சு மாத்திரம் சூப்பராக நான் அதை பண்ணிடுறேன், இதை பண்ணிடுறேன், வந்து பண்ணுறேன்னு பேசுவாங்க. சரி வார செயல் காட்ட மாட்டாங்க. அது மாதிரி தியானம், மோட்சம் இதெல்லாம் நிறைய பேசுவாங்க, செயல்முறைக்கு வராது. ஏன்னா அவங்களுக்கு காலில் கயிறை கட்டின மாதிரி இந்த ஃபேமிலிங்கிற ஒரு பாண்டிங் வந்து காலில் கட்டி போட்டுருக்கோம். அப்போ அவங்கள அதை விட்டு வெளியே வர முடியாது. குடும்பத்துக்கு உண்மையாக கடுமையாக உழைப்பாங்க. வெளியே 1000 பேசினாலும் வீட்டுக்கு முதல் ப்ரிஃபரன்ஸ் கொடுத்துட்டு தான் அடுத்த விஷயங்கள் பார்ப்பாங்க. ஏன்னா தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கும். ரீசன் என்னென்னா, கடகம் அப்படின்னாலே என்னென்னா நண்டுன்னு தமிழில் அர்த்தம். நண்டு குஞ்சு குட்டிகளை எப்படி தூக்கிட்டு போகும்னு பார்த்துருக்கீங்களா? தான் முதுகில் வச்சுட்டு தண்ணிக்குள்ளே கொண்டு போகும். அப்போ இவங்க குடும்ப பாரத்தை தோளில் வைத்து சுமக்கக்கூடிய 1ஆம் நம்பர் ஆள் யாருன்னா கடகராசிக்காரர்கள். அப்போ தன்னோட இதை தோளில் வச்சுக்கிட்டு தான் இவங்க காலம் ஃபுல்லாக சுற்றுவாங்களே தவிர இவர்கள் வந்து அடுத்த விஷயத்துக்கு இறங்கி வர மாட்டாங்க. அப்போ தாய்மை உணர்வு அதிகமாக இருக்கக்கூடியவங்க கடகராசிக்காரர்கள். அப்போ கடகராசிக்கு உண்டான அது ராசி பலனில் தினபலன்லாம் சந்திரன் வச்சு பேச முடியும். பட் இந்த கடகராசிக்கு மாத பலன் எடுக்கும்போது கடகராசிக்கு 2ஆம் இடத்துக்கு கொடுக்கக்கூடிய சூரியன் 2ஆம் இடத்துலேயே வந்துடுது. அப்போ கடகராசிக்கு என்ன ஆயிடுது? வரவு ஸ்தானம், தன வாக்கு, குடும்பத்தை குறிக்கக்கூடிய சூரியன் தன் ஸ்தானத்திலே பலமாக உட்கார்ந்துடுறாரு. அப்போ கடகத்துக்கு வரவுக்கு குறைவு உண்டான்னு கேட்டால் இந்த மாதம் கிடையாது. என்ன பிரச்சனைனா, அப்பா கூட பிரச்சனை நிறைய வரும். கடகத்துக்கு 2ஆம் வீடு சிம்மத்தில் கேது உடன் இருப்பதால் தந்தை மாமனார் வழியில் சிறு சிறு மனஸ்தாபங்கள் இந்த மாதம் இருக்குமானா, சும்மா இல்லாட்டாலும் உருவாகும் பிரச்சனை வரும். கண்டிப்பாக குடும்பம் வந்து மாமனார் அப்பா. அதுமாரி லோக்கலில் இருக்கிறவங்க, பொலிட்டிக்கலில் இருக்கிறவங்க இந்த மாதம் கடகராசிக்காரர்கள் பேச்சு ரொம்ப குறைக்க வேண்டும். ஏன்னா சூரியன் கூட கேது மாற்றுறதுனால, சூரியனுங்கிறது அதிகாரமிக்க பதவி. அரசியல்வாதிகள், அரசியலில் ஈடுபட்டவங்க, அதே மாதிரி ஏரியா கவுன்சிலர், வார்டு மெம்பர்னு எந்த இதுன்னு சரி, ஆஃபீஸ்ன்னு எடுத்தால் தலைமை பதவியில் இருக்கிறவங்க இவங்கெல்லாம் என்னென்னா ரொம்ப வாக்குஸ்தானத்தில் சூரியன் வந்து கேது கூட மாட்டுது. கேது எப்பவுமே வாக்குஸ்தானத்தில் வந்தாலே என்னென்னா, இந்த காமெடியில் சொல்லுவாங்கள்ல, வாய்க்குள்ளே குச்சி விட்டு கிண்டுனான்னு, அந்த மாதிரி வாய்க்குள்ளே குச்சியை விட்டு கிண்டி வார்த்தைகளை வாங்க பார்த்து ட்விஸ்ட் ஆகும். நல்ல விஷயத்தை சொல்ல வரும்போது வார்த்தைகள் தப்பாகும். அப்போ இவங்க ரொம்ப கடகராசிக்காரர்கள் இந்த தடவை கமிட்மெண்ட் கொடுக்கணும்னா பார்த்து கொடுக்கணும். பேசும்போது கவனமாக பேசணும், ரொம்ப கவனமாக இருக்கணும். வார்த்தைகள் கொடுத்தா காப்பாற்ற முடியாது. அந்த கேது சூரியன் இணைவு வர்றதுனால என்னென்னா, தேவையில்லாத வாக்குவாதங்கள், தந்தைங்கிற உறவு முறை, மாமனாருங்கிற உறவு முறையில் அந்த இஷ்யூஸை கண்டிப்பாக இவர்களுக்கு கொடுக்கும். ஆனால் பணவரவுங்கிற ஆஸ்பெக்டில் அதுவும் பலமாக இருக்கும். பணவரவு நல்லா இருக்கும். அதுலேயும் என்ன கேது கூட இருக்கலாம் என்னென்னா, இப்போ ஒரு 10 கோடி வர வேண்டியது இருக்குது, 5 கோடி வரணும் அப்படின்னா பிச்சு வரும். கேது வந்து எப்படின்னா அப்படி கவி தான் ரிலீஸ் பண்ணுவார் தவிர முழுசாக வரும். ஆனால் பாதி இப்போ ஏதாவது வெளியே கொடுத்த பணம் வருமானா கொஞ்சம் அப்படி இதில் வரும். பண வரவு நல்லா இருக்கும், பட் கொஞ்சம் நிப்பாட்டி வரக்கூடிய அமைப்புடையது. அந்த வீட்டு அதிபதினு எடுக்க முடியாது. ஏன்னா சந்திரன்கிறது தினகதியில் போகக்கூடிய இதனால
என்ன சொல்றது, ராசி அதிபதியை எடுத்து பேச முடியாது. இங்க பேச வேண்டியது நம்ம மாச பலன்களால சூரியன் வச்சு சூரியன் பேசுறதுனால சூரியன் இந்த மாசம் இவர்களுக்கு பலமாக இருக்கிறது. கேதுவுடன் இருப்பதால் ரொம்ப உஷாரா இருக்கணும். 10ஆம் வீட்டு அதிபதி பார்த்தீங்கன்னா இவங்களுக்கு வந்து 12ல் இருக்குது. அப்போ தொழிலில் இன்ஜினியரிங் சம்பந்தமான தொழில் செய்கிறவர்களுக்கு மிஷினரி மோட்டார் வகைகளில் ஒரு எலக்ட்ரிக்கல் பிரச்சனை கண்டிப்பாக கடகராசிக்காரர்களுக்கு இருக்கும். அதே மாதிரி குழந்தைகள் சம்பந்தமான வைத்திய செலவு ஏதாவது இருக்கும். அந்த வைத்திய செலவுக்கு பதில் எப்பவுமே பொதுவாக என்ன சொல்லுவோம், வைத்திய செலவுன்னு வேஸ்ட் ஆகிறதுக்கு பதில் அது ஏதாவது சுப செலவை மாற்றி ஒரு டூர் கூட்டு போகிறது, ஒரு பொருளை வாங்கி கொடுத்து சுப விரயமாக மாற்றிக்கோங்க. ஏன்னா அந்த வீட்டு அதிபதி 5ஆம் வீட்டு அதிபதி 12ல் வர்றதுனால அந்த பிரச்சனையை கொடுக்கும். அப்போ ஒரு விரைய செலவு குழந்தைகள் மூலமும் இருக்குது, தொழிலையும் ஒரு விரைய செலவு இருக்கிறதுனால அதை சுப செலவாக மாற்றிடும். விரைய செலவு தொழில் பண்ணுறவங்களுக்கு கண்டிப்பாக ஒரு விரைய செலவு உண்டு. மிஷினரி சம்பந்தமான விஷயங்களில் கண்டிப்பாக ஒரு இஷ்யூ உண்டு. இவர்களுக்கு 4ஆம் வீட்டு அதிபதி 3ல் இருக்கிறதுங்கிறது உடல்நிலையில சிறு சிறு பிரச்சனைகள் இருக்குதான் செய்யும். கொஞ்சம் சோம்பேறித்தனப்படதான் செய்வாங்க. 4ஆம் பெரும் பாதிப்பு இருக்காது. பெரும் பாதிப்பு இருக்காது. ஏன்னா 15 நாள் கழிச்சு கண்டிப்பா சுக்கிரன் திருப்பி தான் வீட்டுக்கே வந்துடுறாருங்கும் போது அந்த சுறுசுறுப்பு தர வந்துடும். ஆரம்பத்துல சிறிது சோம்பேறித்தனத்தையும் இதையும் கொடுக்க தான் செய்யும். அது பெண்கள் மிகவும் சோம்பேறியா இருப்பாங்க. கடகராசிக்காரர்கள் இந்த மாசம் இந்த 17ஆம் தேதியில இருந்து 18ஆம் தேதியில இருந்து 1ஆம் தேதி வரைக்கும் பெண்கள் சோம்பேறியா இருப்பாங்க, ரொம்ப சோம்பேறியா இருப்பாங்க இந்த மாசம். அதுக்கப்புறம் தான் சுறுசுறுப்பாங்க. ஏன்னா முயற்சி ஸ்தானத்தில் நீச சுக்கிரன். அப்போ முயற்சிங்கிறது குறைவா இருக்கும், ஒரு சுறுசுறுப்பு இருக்காது. 1ஆம் தேதிக்கு அப்புறம் ஐயோ இவ்வளவு நாள் விட்டுட்டோமேனு சுறுசுறுப்பாகி வேலையை திருப்பி சுறுசுறுப்பாவாங்க. மற்றபடி பண வரவு அப்படிங்கிறது சூரியனை வச்சு பார்க்கறதுல இந்த மாசம் இவர்களுக்கு ஒரு 60 மதிப்பெண் கொடுக்கக்கூடிய அமைப்பை. அது மாதிரி இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா 7ஆம் இடத்தை குரு பார்க்குது. குரு ராசியிலே இருந்து 7ஆம் இடத்தை பார்ப்பதனால் கல்யாண வாய்ப்புகள்லாம் கூடி வருமானா கண்டிப்பாக குரு பார்வைப்படுற இடம் சிறப்பு. அப்போ குரு 7ஆம் இடத்தை பார்க்கறதுனால கல்யாண வாய்ப்புகள் வருமானங்கள்லாம் ஒரு சிறப்பான விஷயம். இவங்களுக்கும் பார்த்தீங்கன்னா காதலில் வெயிட்டிங் இருக்கவங்கலாம் இந்த மாதம் அப்ளிகேஷன் கொடுத்தா சாங்ஷன் ஆகும்.